வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. எக்ஸ் பிளஸ் 6, 10, 3, ஒய் மைனஸ் 6 என்ற புள்ளிகள் சமம் எனில் எக்ஸ், ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு புள்ளிகள் அப்படின்னா ஒரு எக்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு ஒய் இருக்கும். எக்ஸுங்கிறது எக்ஸ் அச்சுல உள்ள ஒரு புள்ளி, ஒய்ங்கிறது ஒய் அச்சுல உள்ள ஒரு புள்ளி. அப்ப நமக்கு இந்த ரெண்டுமே புள்ளி அப்படின்னா இது வந்து எக்ஸ் அச்சுல உள்ளது, இது வந்து ஒய் அச்சுல உள்ளது. அதே மாதிரி இதுல இது எக்ஸ் அச்சுல உள்ளது, அடுத்தது ஒய் அச்சுல உள்ளது. நமக்கு கேள்வியில இந்த ரெண்டு புள்ளிகளும் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இந்த எக்ஸும் சமமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒய்யும் சமமா இருக்குமா? அப்ப நமக்கு எக்ஸ், ஒய்ங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதுல உள்ள எக்ஸையும் இதுல உள்ள எக்ஸையுமே ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப நமக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் பிளஸ் 6 ஈக்குவல் டு இந்த 3 வரும். ஏன்னா இதுவும் சமமா இருக்குமா? இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். என்ன பண்ணலாம்னா இந்த பிளஸ் ஆரை நம்ம இந்த கொண்டு வரலாம். அப்ப நமக்கு பிளஸ் ஆறுங்கிறது இங்க வரும்போது மைனஸ் ஆரா வரப்போகுது. இப்ப நம்ம இந்த மைனஸ் 6ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் 3 வரும். இந்த 6 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிள் வந்து மைனஸ். அப்ப நமக்கு இங்க முன்னாடி மைனஸ் போடணும், இங்க நமக்கு எக்ஸ் வரும். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு -3 கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம ஒய் பார்க்கலாம் பாருங்க. இங்க நமக்கு ஒய்ல 10 இருக்கு, ஈக்குவல் டு இங்க நமக்கு ஒய் மைனஸ் 6 இருக்கு. இப்ப நமக்கு தேவையானது ஒய் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் 6 நம்ம இந்த கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு மைனஸ் 6 இங்க வரும்போது பிளஸ் 6ன்னு வந்துருமா? அப்ப நமக்கு இங்க ஒய் ஈக்குவல் டு 10 பிளஸ் 6ன்னு வரும். இப்ப நம்ம 10 கூட 6 கூட்டும் போது நமக்கு 16 வருமா? அப்ப நமக்கு ஒய்யோட மதிப்பு 16 கிடைக்குது. அப்ப நமக்கு புள்ளிகள் பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிறது -3 கிடைச்சிருக்கு, ஒய்ங்கிறது 16 கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு இந்த -13, 16 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.